அதன் காரணமாக நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றியுள்ளவர்களும் கலகலப்பாக இருக்க அதை செஞ்சு முடிக்கிறது ரொம்ப கட்டாயங்க. இல்லைன்னா மொழியால் இணைந்த அனைத்து நல்ல உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்களுடைய நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்குது, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். இன்றைய தினம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாளாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை, உலங்கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் வாருங்கள். அதுக்கு முன்பாக நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் ஜூலை மாதங்க 8ஆம் நாள் 2022ஆம் வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆணி மாதம் 24ஆம் நாள். இன்றைய தினமும் வளர்பிறை தினமாகுங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, ராசியிலே குரு பகவான் இருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவுடன் செவ்வாய் இணைந்து காணப்படுகிறார். மேலும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவானும் கேதுவும் இணைந்து காணப்படுகிறார்கள். இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் பொறுத்தவரை உங்களது நகைச்சுவை உணர்வுகள் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்குங்க. உங்களுடைய இந்த இயல்பான நகைச்சுவை உணர்வு காரணமாக உங்களை சுற்றியுள்ளவர்கள் நல்ல கலகலப்பான சூழ்நிலையில் இருப்பார்கள். நீங்களும் மற்றவர்களுடன் சிரித்து பேசி மகிழக்கூடிய ஒரு யோகம் உங்களது நகைச்சுவை உணர்வுகள் காரணமாக கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் உங்களுக்கு இரவு 8:37 ஆரம்பிக்கிறது. எனவே உங்களது முக்கியமான வேலைகள் மற்றும் முக்கியமான செலவுகள் எல்லாத்தையுமே காலையிலேயே செஞ்சு முடிச்சிருங்க. ரொம்ப அவசியமான ரொம்ப முக்கியமான வேலைகளை வந்து இன்றைய தினம் நீங்கள் முடித்துவிட்டு நாளை வரை தள்ளிப்படாமல் இருக்கிறது ரொம்ப அவசியங்க. எனவே இன்றைய தினம் இரவு முதல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதால் இரவு 8:37 பிறகு ஆரம்பிப்பதால் கண்டிப்பாக இன்றைய தினத்திற்கான வேலைகளை இன்றைய தினமே முடித்து விடுங்கள். நாளை தினத்திற்கான வேலைகளை முடிந்தால் கூட இன்றைய தினம் முடிக்க முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகச்சிறப்பாகவே இருக்குங்க. இரவு நேரத்தில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நீங்கள் காலை நேரத்திலேயே அனைத்து விதமான செலவுகள், உங்களுக்கு முக்கியமான செலவுகள் எதுவோ அதையெல்லாம் செய்து விடலாம். அதன் பிறகு 2.5 நாட்களுக்கு நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். கொஞ்சம் உங்களது வழக்கமான வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் நிம்மதியாக இருக்க முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனம் வந்து ஒரு கட்டுப்பாட்டில் இருக்காது. உங்களது வார்த்தைகளில் ஒரு தெளிவு இருக்காது. நீங்கள் மற்றவர்களுடன் வீணான வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது கருத்துக்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ள சிரமப்படுவாங்க. எனவே நீங்கள் உங்களுக்கான நேரம் வரும் வரை காத்திருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் முக்கியமான பேச்சுவார்த்தைகளை மதியத்திற்குள் அல்லது மாலை நேரத்திற்குள் முடித்து விடுங்கள். அதன் பிறகு நீங்கள் முக்கியமான பேச்சுவார்த்தைகளை வைத்துக் கொள்ள வேண்டாம். 2 நாட்களுக்கு தள்ளி போட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். எனவே முக்கியமான பேச்சுவார்த்தைகளை அதுக்குள் நீங்கள் முடித்து விடுவது நல்லதுங்க. மாலை நேரத்திற்குள் முக்கியமாக இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணுங்க. உங்களுக்கு உடலுக்கு ஒவ்வாத உணவுகள் என்று டாக்டர்கள் பரிந்துரைத்த உணவுகள் அல்லது நீங்களாகவே உணர்ந்த சில உணவுகள் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு ஒத்துக்கிறது இல்லை, ஜீரணம் ஆகிறதில்ல, அந்த மாதிரி. அந்த மாதிரி உணவுகளை இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து விடுறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் மட்டும் இல்லை, இன்னும் 2 நாட்களுக்கு நான் சொல்கிறேன். கொஞ்சம் விழிப்புணர்வாக உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. அஜீரண கோளாறுகள் வரலாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டால் அது உடனடியாக தகுந்த மருத்துவ முறைகளை கொண்டு சரி செய்திட முயற்சி பண்ணுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு இனிமையான நல்ல வாழ்வு இன்றைய தினம் காத்திருக்கு. கடினமான நாட்களுக்கு பிறகு இன்றைய தினம் நீங்களும் உங்களது வாழ்க்கை துணையும் மீண்டும் ஒரு முறை காதல் வயப்படக்கூடிய ஒரு காதலில் விழக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. எனவே காதல் வாழ்க்கை இன்றைய தினம் இனிமையாகவே இருக்குங்க. காதலரை சந்திக்க முடியாதவர்கள் தொலைபேசியில் உரையாடி உங்களது காதலருடன் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளலாம். இரவு நேரங்களில் தொலைபேசியில் உங்களது காதலருடன் கலந்துரையாடி நீங்கள் கண்டிப்பாக மன நிம்மதி பெற முடியுங்க. இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் நீங்கள் யாரையும் கேவலமாக நினச்சிடாதீங்க. யாரையுமே இழிவாக பேசிடாமல் இருக்கிறது நல்லது. உங்களது சீனியர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்கிறத நீங்கள் உணர்வீங்க. எனவே இன்றைய தினம் உங்களது சீனியர்களை நீங்கள் சாதாரணமாக கருதி ஏளனமோ அல்லது சில கேவலமான திட்டுதல் போன்ற வார்த்தைகளில் தகாத வார்த்தைகளோ பேசிவிட வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம். கோபத்தை இன்றைய தினம் கண்டிப்பாக கட்டுப்படுத்தி ஆகணுங்க. நிதானம் இன்றைய தினம் உங்களுக்கு பிரதானமாக தேவைப்படுங்க. எனவே முக்கியமான வேலைகளை நீங்கள் செய்யும் பொழுது கூடுதல் கவனத்துடன் செய்கிறது அவசியம். பணம் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. பணம் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் முக்கியமான செலவுகளை மட்டும் செய்யுங்க. மற்ற செலவுகளை தள்ளி போகிறது நல்லதுங்க. இல்லைன்னா உங்களுக்கு பணம் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். எனவே பண விஷயங்களில் இன்றைக்கி நீங்கள் அளந்து செலவு பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மீனன்புடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அவங்களோட பார்த்துக்குங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. உங்களுக்கு சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி நீங்கள் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் தினசரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். எனவே நமது வீடியோ நீங்கள் மிஸ் செய்யாமல் தினமும் ஆன் டைமுக்கு பார்க்க முடியுங்க. எனவே அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம மீனன்புடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தினீங்கன்னா தினசரி நமது வீடியோக்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்.
இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான உங்களோட லக்கி நம்பர் என்ன, அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 8 வந்து உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க. இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் கிரீன் கலருங்க. பச்சை நிறம் உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமையும். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய நபர்கள் சில பேர் அறிமுகம் ஆவாங்க. அவர்கள் மூலமாக உங்களது வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்ள அது வாய்ப்பாக அமையுங்க. எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்தி நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலைகளை நீங்கள் ஏற்படுத்திக்கங்க. மனசுல புதுவிதமான ஆசைகளும் சிந்தனைகளும் இன்றைய தினம் அதிகரிக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் யார் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ, இன்னைக்கு கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அது சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மாணவர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாளுங்க. நல்ல வாய்ப்புகள் உங்களது கல்வி சம்பந்தமாக கிடைக்கும். கிடைக்கும் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தினால் உங்களது எதிர்காலத்திற்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை நீங்கள் பெற முடியுங்க. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் யாரெல்லாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ, இன்னைக்கு உங்களது அனைத்து காரியங்களிலும் பொறுமை இன்றைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். பொறுமையுடன் செயல்படுங்கள். வெற்றிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக காத்திருக்கு. எதிர்பாராத விதமாக சில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. அதன் மூலமாகவும் உங்களுக்கு அதிகமான நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த புதிய அனுபவங்கள் உங்களது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாகும். நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தட்டி விடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அதை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக சொல்லலாம். மேலும் நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். எனவே நமது வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாமல் தினசரி பார்க்க முடியுங்க. ஆன் டைமில் பார்க்க முடியும். ஸோ மறக்காம நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தினம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ friends, have a wonderful day.